வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசிஎல் கேபிள் டிவி நெட்வொர்க்கில் நியூ கேபிள் டிவி கனெக்ஷன் நீங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வரும், எவ்வளோ மந்த்லி ரெண்ட் வரும், என்னென்ன பிளான்லாம் இருக்குது, செட்டாப் பாக்ஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் ஏரியாவில் டிசிசிஎல் நெட்வொர்க் அவைலபிளாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுது இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா போதும், அவங்களே உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிசிசிஎல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லொக்கேஷன் கேட்பாங்க. அதன் மூலமாகவும் உங்கள் ஏரியாவில் டிசிசிஎல் அவைலபிள் இல்லையான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிசிசிஎல் நியூ கனெக்ஷன் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு டைப்பாக செட்டாப் பாக்ஸ் இருக்குது. எஸ்டி செட்டாப் பாக்ஸு, ஹெச்டி செட்டாப் பாக்ஸ். எஸ்டி செட்டாப் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 800 வரும். ஹெச்டி செட்டாப் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வரும். இந்த ஹெச்டி செட்டாப் பாக்ஸுக்கும் ஹெச்டி செட்டாப் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டி செட்டாப் பாக்ஸில் ஏவி அவுட் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் வந்து ஏவி அவுட்டும் இருக்கும், ஹெச்டிஎம்ஐ அவுட்டும் இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக எல்இடி டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெச்டி பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ அவுட் மூலமாக எடுக்கும்போது பிக்சர் கிளாரிட்டி வந்து பெட்டராக இருக்கும். எஸ்டி பாக்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கலைஞர் டிவி, சிஆர்டி டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எஸ்டி பாக்ஸே போதும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வரும். அதே மாதிரி இந்த 1000 ரூபா வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃபர் ஆகும். ஒரு சில ஏரியாவில் 1000 ரூபா வாங்குவாங்க, ஒரு சில ஏரியாவில் 1500 ரூபா வரை வாங்குகிறாங்க. ஒரு சில ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நீங்கள் 1000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ், அதாவது நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ செட்டாப் பாக்ஸை ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் கேபிள் கனெக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செட்டாப் பாக்ஸை ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எஸ்டி செட்டாப் பாக்ஸு, ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் எந்த பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த பாக்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே ப்ரொசீஜரு. இப்போ நம்ம மந்த்லி எவ்வளோ ரெண்ட் வரும், என்னென்ன பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிசிசிஎல்ல பேசிக் எஸ்டி பேக். இந்த பேக்கேஜ்குள்ளே மந்த்லி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees வரும். டோட்டல் சேனல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வரும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 70க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வரும். டோட்டல் எஸ்டி அண்ட் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 102 எஸ்டி சேனல்ஸும் 3 ஹெச்டி சேனல்ஸும் வரும். இந்த நான் சொல்கிற எல்லா பேக்கேஜ்குள்ளே மந்த்லி அமௌண்ட்டுமே ஏரியாவுக்கு ஏரியா டிஃபர் ஆகும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சேம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எப்படி டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி இந்த மந்த்லி ரெண்ட்டும் டிஃபர் ஆகும். இதில் என்னென்ன குரூப்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் சேனல் ப்ளஸ் நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் வரும். அதாவது ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும்தான் வரும். பே சேனல்ஸ் எதுவுமே வராது. அதாவது சன் குரூப், விஜய் டிவி, சி தமிழ் எதுவுமே வராது. லோக்கல் சேனல்ஸும் உங்கள் ஏரியாவை பொறுத்து, அதாவது ஒரு சில ஏரியாவில் 50 சேனல்ஸ் இருக்கும், ஒரு சில ஏரியாவில் 100 சேனலுக்கும் மேலே இருக்கும். அது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்கோ அது எல்லாமே பேசிக் பேக்கேஜ்லேருந்தே வந்துடும். இப்போ அடுத்து என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேக்கேஜ் என்ன அப்படின்னா டிசிசிஎல் ரூரல் பேக். இது மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees வரும். இதில் டோட்டல் சேனல்ஸ் 200க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வரும். தமிழ் சேனல்ஸ் வந்து 80க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வரும். டோட்டல் எஸ்டி ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 102 எஸ்டி சேனல்ஸும் 3 ஹெச்டி சேனல்ஸும் வரும். இதில் என்னென்ன பே சேனல்ஸ் குரூப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் குரூப் மட்டும் வரும். அதாவது சன் டிவி, கே டிவி, ஆதித்யா, கலைஞர் டிவி இது எல்லாமே வந்துடும். விஜய் டிவி, சி தமிழ் வராது. அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி பார்த்த பேக்கேஜுக்கும் இந்த பேக்கேஜுக்கும் வித்தியாசம். இதுக்கு அடுத்து இருக்க பேக்கேஜ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறது டிசிசிஎல் தமிழ் எஸ்டி பேக். இந்த பேக்கேஜ்குள்ளே மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 rupees வரும். டோட்டல் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வரும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 90க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வரும். டோட்டல் எஸ்டி அண்ட் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 112 எஸ்டி சேனல்ஸும் 3 ஹெச்டி சேனல்ஸும் வரும். இதில் என்னென்ன பே சேனல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது சன் குரூப்பு, விஜய் டிவி, சி தமிழ்,
கலர்ஸு, விஜய் சூப்பர், விஜய் டக்கர், சி திரை மற்றும் லோக்கல் சேனல்ஸ். அதாவது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே, தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு அடுத்து வரப்போகிற பேக்கேஜில் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் சேனல்ஸும் இந்த வைல்டு அனிமல்ஸ் சேனல்ஸ் லைக் டிஸ்கவரி, என்ஜிசி வைல்டு, இந்த சேனல்ஸ் தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேக்கேஜஸில் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம அதையும் என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசிஎல் கிளாசிக் பேக். இந்த பேக்கேஜ்குள்ளே மந்த்லி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 270 rupees வரும். டோட்டல் சேனல்ஸ் வந்து 250க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வரும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 95க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வரும். டோட்டல் எஸ்டி அண்ட் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 112 எஸ்டி சேனல்ஸும் 3 ஹெச்டி சேனல்ஸும் வரும். இந்த பேக்கேஜ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, தமிழ் பேக்கேஜுக்கும் அதாவது டிசிஎல் தமிழ் பேக்கும் கிளாசிக் பேக்கும் 10 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். இந்த 10 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன சேனலில் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட்டூன் சேனல்ஸ் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 or 3 சேனல்ஸ் தமிழ் பேக் கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் அந்த பேக்கேஜுக்கும் இந்த பேக்கேஜுக்கும். மற்றபடி நீங்கள் தமிழ் பேக் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பெஸ்ட்டு பேக்கேஜாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிசிசிஎல் ப்ரீமியம் பேக். இந்த ப்ரீமியம் பேக்கில் மந்த்லி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 280 rupees வரும். டோட்டல் சேனல்ஸ் வந்து 250க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வரும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வந்துடும். டோட்டல் எஸ்டி அண்ட் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 எஸ்டி சேனல்ஸும் 3 ஹெச்டி சேனல்ஸும் வரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த பேக்கேஜுக்கும் இந்த பேக்கேஜுக்கும் 10 ரூபா தான் வித்தியாசம். இந்த 10 ரூபா எதில் வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் சேனல்ஸில் மெயினாக டிஸ்கவரி சேனல்ஸ் அதாவது டிஸ்னி சேனல்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் வரும். அந்த டிஸ்னி சேனல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி நீங்கள் முன்னாடி பார்த்த கிளாசிக் பேக்கேஜுக்கும் இந்த பேக்கேஜுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் அதாவது டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாமே நார்மலாக அந்த 260 ரூபா தமிழ் பேக்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது 280 rupeesக்கு வந்து கார்ட்டூன் சேனல்ஸில் தான் டிஃபர் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, கார்ட்டூன் சேனல்ஸ் உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹெச்டி பேக்கேஜ். அதாவது சேம் கிளாசிக் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ். ஹெச்டி பேக்கேஜில் ஹெச்டி பேக்காக போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வரும், அதாவது 55 inch மேலே இருக்கிற டிவிக்கு ஹெச்டி பேக்கேஜ் தான் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதாவது பிக்சர் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அது மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது டிசிசிஎல் கிளாசிக் ஹெச்டி பேக். இதில் என்ன வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கிளாசிக் எஸ்டி பேக் மாதிரி தான் இதுவும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஜய் டிவி, சி தமிழ், சன் டிவி எல்லாமே ஹெச்டி சேனல்ஸாக இருக்கும். அதாவது 35க்கும் மேற்பட்ட ஹெச்டி சேனல்ஸ் வந்துடும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 100 சேனலுக்கு மேலே தமிழ் சேனல்ஸ் வந்துடும். இது மந்த்லி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 320 ரூபா வரும். இதுக்கு அடுத்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ்குள்ள நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜ்குள்ள நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிசிஎல் ப்ரீமியம் ஹெச்டி பேக். சேம் நம்ம எஸ்டி பேக்கேஜில் பார்த்த அதே பேக்கேஜ் தான். என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், இந்த டிஸ்கவரி இது எல்லாமே ஹெச்டி சேனல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த எஸ்டி பேக்கேஜுக்கும் ஹெச்டி பேக்கேஜுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சேனல்ஸ் எல்லாமே சேம் அமௌண்ட் தான். மந்த்லி ரெண்ட்டும் ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.